श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 399வது श्लोकम्। समाहितायां सति चित्तवृत्तौ परात्मनि ब्रह्मणि निर्विकल्पे न दृश्यते कश्चिदयं विकल्पः प्रजल्पमात्र परिशिष्यते यतः। सत्यम ஒன்னு, பரமாத்மா ஒன்னு. அதில் எப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை, டிவிஷனே இல்லை. அப்படி எந்த வேற்றுமை இல்லாத ஏகவஸ்துவான சத்தியம் நான், என்னுடைய ஸ்வரூபம். அந்த விஷயத்தை விவரிக்கும் போது நேற்றுக்கு இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், யாருக்கு இது புரியும், யாரினால் இது உணர முடியும், அபரோக்ஷமாக அனுபவிக்க முடியும்னா யாருனால அவங்களுடைய சமாஹிதாயாம் சதி சித்தவருத்தோ, யாருடைய சித்தவருத்திகள் எல்லாமே, அதான் சொன்னோம், சித்தம் இல்லாமல் செய்ய முடியாது. மனசில் விருத்திகளும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் விருத்திகள் எல்லாமே கூட ஒரு டைரெக்ஷனில் பிரம்மனை நோக்கியே, சத்தியத்தை நோக்கியே செல்கிற மாதிரி. எப்போ நம்ம அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறோமோ மனசுக்கு, விருத்திகள் வரட்டும், ஆனால் விருத்திகள் எல்லாமே பரமாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே. எங்கே சமாஹிதமாகணும், எந்த பக்கம் நோக்கி போகணும், எல்லாமே அந்த பரமாத்மா, ஒரே ஆத்மா. அதுக்கு பேர் தான் பிரம்மணி. எப்படிப்பட்ட பிரம்மம், எப்படிப்பட்ட பரமாத்மா, எந்த விகல்பமும் இல்லாமல் இருக்கிற வஸ்து. அப்படி பண்ணும்போது எங்கே தான் எப்படி ஒருத்தன் விகல்பः கஷ்டித் ந திருஷ்யதே, அப்போ விகல்பமே பார்க்க மாட்டான். விகல்பம் என்ன துவைதம், துவைதம் பலது இருக்கேனேது இது சும்மா பேச்சுதான். பிரஜல்ப மாத்திரः, ஜஸ்ட் ஏ யூஸ்லெஸ் டாக், அர்த்தமில்லாத பேச்சு. ஏன்னா நாமம் ரூபம் ஊகிக்கப்பட்டது, மனசினால் இமேஜின் செய்யப்பட்டது. அதனால் ஒரு அர்த்தமில்லாத பேச்சு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. பரிசிஷ்யத்தே யதः அப்படின்னு சொல்லி, இதுக்கு பகவான் கீதையில் இதே மாதிரி பாவம் அர்த்தம் வர மாதிரி ஒரு ஸ்லோகம். யதா தே மோஹகலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி, எப்போ மோகத்துடைய மோகம் நீக்கப்படுறதோ புத்தியில நொந்தி, அப்போ அவனை ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதஸ்ய ச ஸ்ருதஸ்ய ச அப்படிலாம் சொல்லுவார்.
ஸோ யதாதே மோககலிலம் புத்திர் வெதிதரிஷ்யதி. அதே தான் இங்கே சொல்கிறார், சமாஹிதாயாம் சதி சித்த விருத்தௌ. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையாம் யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. மனசு உபரமமாகணும்னா மனசு வந்து உட்கார வேண்டிய இடத்துல போய் உட்காரணும். சிந்திக்க வேண்டிய விஷயம் பற்றி மட்டும் சிந்திக்கணும். அதுக்கு பேர் தான் எத்திர உபரமதே சித்தம். ஸோ பாஹ்ய லோக விவகார விஷயங்களிலிருந்து மனசு விரமிச்சுக்குது. அது எப்படி முடியும்னா யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நித்தியம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனங்கள் அப்புறம் ஜப உபாசனா சாதனங்கள் மூலமாக கூட நிருத்தம் அதனை வந்து அந்த நிருத்தமனே வார்த்தை ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சமாஹிதாயாமன்னா இங்கே நிருத்தமனே வார்த்தை மனசு இல்லாமல் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அந்த மனசில் வர எண்ணங்கள் எல்லாத்துலேயும் பரமாத்மாவானே ஒரு டேக்னு ஆட் பண்ணணும். பரமாத்மானே ஒரு டேக்னு ஆட் பண்ணணும். அப்படி பண்ணால் அவனுக்கு வந்து இனிமே துவைத்தம் விகல்பம் எங்கிருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இன்னைக்கு 400வது ஸ்லோகத்தில் அசத் கல்போ விகல்போயம் விஸ்வமித்யேக வஸ்துனி நிர்விகாரே நிராகாரே நிர்விசேஷேபிதா குதஹ. இந்த விகல்பம் துவைத்தம் பார்க்கறது எல்லாமே கூட அயம் விஸ்வம் அயம் விஸ்வம் இதி వికల్పః. இங்கே விஸ்வம் అనేది இருக்கனே, அந்த விஸ்வம் అనేది ஏதோ தனிப்பட்ட ஒரு வஸ்துவனே, அதெல்லாம் சத்தியமனே, அந்த நாமரூபங்களை பார்த்துட்டு பிரமிக்கிறது இருக்கே அந்த விகல்பம். அயம் விஸ்வம் இது விகல்பः அசத் கல்பः. அது அசத் இல்லை, இல்லாததுக்கு நீ மனசு நாமரூபங்கள் கொடுத்துட்டு அப்படி நினச்சிக்கிறது. ஸோ அதனால் எங்கே கல்பனம் செஞ்சது அசத்து கல்பத்தினால ஏற்பட்ட விகல்பத்தினால அந்த விஸ்வம் இது అని சொல்லி எதில் எப்படி எது பார்த்து நீ விஸ்வம்னு சொல்கிற? ஏக வஸ்துனி, ஒரே வஸ்துவாக இருக்கிற பிரம்மன்னு பார்த்து நம்ம வந்து பலதா பேர் வச்சு நாமரூபங்களை பார்த்து அது சத்தியம் நினச்சிக்கிறோம். நாமரூபங்களை எடுத்துட்டால் அங்கே இருப்புதல் அஸ்தித்வம் இருக்கு. அந்த இருப்புதல் என்ன? அது பிரம்மம். நாமரூபங்களை முக்கியத்துவம் கொடுக்காத. ஓகே, வாச்சாரம்பணம் நாமதேயம், வாச்சாரம்பணம் மட்டும்தான் அது. அதனால தான் அது எடுத்துரும். அதனால் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பேதம் எப்படி? குதஹா பிதா குதஹா, எங்கே இருக்க பேதம்? அந்த ஏகவஸ்து என்ன ஏகவஸ்து? நிர்விகாரமான ஏகவஸ்து, நிராகாரமான ஏகவஸ்து, நிர்விசேஷமான ஏகவஸ்து. ஒரே 3 வாட்டி சொல்கிறோம், ஒன்று பற்றி தான் சொல்கிறோம். ஏக ஒரே தான். அந்த ஒன்றில் விகாரம் இல்லை, ஆகாரம் இல்லை, விகாரம் இல்லை, விசேஷம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி கிரகிக்கிறதுன்னா, சாஸ்திரம் இப்போது சங்கரர் கடந்த சில ஸ்லோகங்களை விஷயத்தினை முக்கியமாக நேற்றுக்கு சொல்லும் போது எல்லாம் ஸ்ருதியுடைய பிரமாணம் எடுத்துக்கிட்டு பல ஸ்லோகத்தில் ஸ்ருதி
நிகமம் இப்படியெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. 4 விதமான பத்தத்திலோ 4த்துடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஏகவஸ்துவு பிரம்மம் அதில் விகல்பம் துவைத்தம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன உபயோகப்படுத்தணுமோ அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் கவனித்து பார்த்தா என்ன அந்த 4ன்னு சொன்னால், முதல்ல அனுபவம். நம்ம அனுபவத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்னுடைய அனுபவம் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன தெரிகிறதுன்னு கவனித்தா அது மூலமாக, அப்புறம் லாஜிக் மூலமாக, யுக்தி மூலமாக. ஓகே, அப்படின்னா டிஸ்கிரிமினேஷனும் அனாலிசிஸ் பண்ணி யுக்தி உபயோகப்படுத்தும். அதுக்கப்புறம் திருஷ்டாந்தம் மூலமாக நீங்கள் கவனிச்சிட்டிங்களா, நிறைய இடத்துல அநேகம் சமுத்திரம், ஜலமும், ஜலத்தில் அலைகள், அப்புறம் சூரியனும், ஆகாயம், இப்படி எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்புறம் 3வது ஸ்ருதி. சாஸ்திரம் சொல்கிறதே நீ நம்பணும், ஏற்றுக்கணும், அவ்வளோதான். சாஸ்திரம்தான் பிரமாணம். அதுக்கப்புறம் அனுபவம், யுக்தி, திருஷ்டாந்தம் அண்ட் சாஸ்திரம், ஸ்ருதி. இது 4 தான் அங்கெங்கெங்கே இப்போ நம்ம பார்த்த ஸ்லோகங்கள், இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லோகங்களுக்குள்ள இந்த விஷயத்தின் இது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று உபயோகப்படுத்திட்டு அந்தந்த ஒரே அந்த விஷயத்தினி பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவக பிரம்மயேவ ந அபரஹ అని சொல்லி நிரூபிக்கிறதுக்கு பலவிதமாக பல ஸ்லோகங்கள். இப்போ இங்கே இதில் ஒரு பாயிண்ட்னு மட்டும் நாம் இப்படி சிந்தனை பண்ணுறோம். இப்போது சாதனை எப்படி பண்ணணும், இந்த அனுபவம் అనేది இருக்க பார்த்தீங்களா. அனுபவத்தில் நம்ம அதனை அனலைஸ் பண்ணி பார்த்தா, முதல் பாஹ்ய வஸ்துகள் இருக்குது. அந்த பாஹ்ய வஸ்துகள் தெரியறதுக்கு காரணம் நம்ம புலங்கள் தெரிஞ்சுக்கிறது. அதில் முக்கியமானது கண்ணு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், எல்லா புலங்கள் இருக்குது. கண்ணுக்கு பார்க்கறனே திருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷன். அந்த விஷன் அங்கேருந்து நீங்கள் சிந்தனை பண்ணிட்டு வந்த இப்போ மேலே சொன்ன இந்த 3 பதங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்லோகத்தில், அந்த 3 இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். நிர்விகாரே, நிராகாரே, நிர்விசேஷே. இப்போ பார்க்குற திருஷ்டி అనేది இப்போதைக்கு அது ரியாலிட்டியாக எடுத்துக்கிறோம், சரியா. அந்த திருஷ்டி பார்க்குற சக்திக்கு அதில் ஏதாவது விகாரம் இருக்கா? முதல்ல ஆகாரம் எடுத்துக்கிறோம். ஆகாரம் ஏதாவது இருக்கா? விஷனுக்கு అనేది ஒரு ஆகாரம் இருக்கா? அதுக்கு ஒரு ஆகாரம் இல்லாதனால வெளியில் இருக்கிற பல ஆகாரங்கள், ஆகாரம்னா ஃபார்ம், ரூபத்தை பார்க்கறது. ஆனால் விஷனுக்கு தனக்கு ரூபம் இல்லை. பாருங்க எவ்வளோ ஆச்சரியம். விஷனுக்கு ரூபம் இல்லை, ஆனால் அது வெளியில் இருக்கிற எல்லா ரூபத்தினே தெரிஞ்சுக்கிறது. சரி, எல்லா ரூபத்தினையும் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த பார்க்குற சக்திக்கு என்ன, நான் கண்ணுன்னு சொன்ன கண்ணில் விகாரம் இருக்குது, கண்ணு தெரியல சார், கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, அதெல்லாம் சொல்லுவோம். அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் சொல்லலை, விஷன் அதில் ஏதாவது விகாரம் ஏற்படுறதா? சிகப்பு கலர் பார்த்ததுனால சிகப்பு கலருக்கு நம்முடைய விஷன் ஒட்டிக்கிச்சா? நீலம் கலர் பார்க்குறதுனால நீலம் கலருக்கு நம்ம விஷன் ஒட்டிக்கிச்சோன்னா எங்கேயுமே ஒட்டுக்கலை, விகாரமே ஏற்படலை. ஆனால் தெரிஞ்சுக்கிறது. அப்போ அது என்னது? அன்டச்சாகவே இருக்குது. அப்புறம் விசேஷம் ஏதாவது இருக்கா? அந்த விஷன் பார்க்குற சக்திக்கு ஒரு விசேஷனம் இல்லை. அது நிர்விசேஷமாக இருந்து நிராகாரமாக இருந்து நிர்விகாரமாக இருக்கிறதுனால தான் எல்லாத்தினையும் ரூபங்கள்னு தெரிஞ்சுக்கிறது, கலர் அண்ட் ஃபார்ம்.
அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் அடுத்தது மனசு கிட்ட வருவோம். சரி, 5 ரகமான இந்திரியங்கள் 5 விஷயங்கள்னு இப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவா எதுக்குமே ஒட்டுக்கலை, அதுக்கு எதையோடையும் பற்று இல்லை. ஆனால் இது 5ம் யாருக்காக வேலை பண்ணுறது, எங்கே தெரிவிக்கிறதுன்னா மனசுக்கு தெரிவிக்கிறது. மனசு தான் தெரிஞ்சுக்கிறது இந்த இந்திரம் மூலமாக. அப்போ அந்த மனசு பற்றி யோசிப்போம். இதே மாதிரி உண்மையாக சிந்திச்சு பார்த்தா மனசில் மனசுக்கு ஆகாரம் இருக்கா? முதல் பாயிண்ட்டு, ஆகாரம் இல்லை. அதனால தான் அந்த சித்த விற்த்திகளனே சொல்கிறது. ஆகாரம் எங்கே இருக்கு? அதுக்கு பெரிய மலைன்னு பார்த்தானும் கண்ணு பார்த்து திருஷ்டி உள்ள கணிச்சா அவ்வளோ பெரிய வஸ்துனி விற்பி ரூபத்தில் அது மலைன்னு தெரிஞ்சுக்கிறது. சின்ன ஊசி உடைய ஓட்டை காமிச்சா அது தெரிஞ்சுக்கிறது சின்ன விற்த்தியா. ஆனால் விற்த்திக்கு அந்தந்த வஸ்துக்கு தகுந்த மாதிரி விற்பி ஆகாரம் எடுத்துக்கிறது தவிர தனக்குன்னு ஆகாரம் இல்லை மனசுக்கு. அப்புறம் உண்மையாக மனசில் ஒன்றும் விகாரம் ஏற்படலை. அது விகாரம் ஏற்பட்டு அது அப்படியே இருந்தால் அடுத்த விற்பி வராது பாருங்க. அதனால தான் ஒரு விற்பி வரும்போதும் அது தெரிவிக்கிறது விட்டுடுறது, தெரிஞ்சுக்கிறது விட்டுடுறது. எதுக்குமே மனசு கூட ஆக்சுவலாக பிடிச்சி வச்சுக்கல, நல்லா சிந்திக்கணும். ஸோ மனசும் விட்டுக்கலை, அப்போது நிர்விகாரமாகவே இருக்கு. ஸோ விசேஷம் ஏதாவது இருக்கா மனசுக்குன்னா, இப்போது வெளியில் பார்க்குற ஒரு பச்சை கலர் துணி பார்த்தா பச்சை கலருன்னு விசேஷம் அது இருக்கு. அதனால் விஷனுக்கு விசேஷனம் இல்லை, உள்ள அது தெரிஞ்சுக்கிற மனசுக்கு விசேஷம். அதுக்குன்னு ஒரு கலர் ஏதாவது இருக்கா, ஃபார்ம் இருக்கா பாருங்க? இல்லை. அந்த மனசுன்னு கூட கவனிக்கிற தெரிஞ்சுக்கிற புத்தி இருக்க பார்த்தீங்களா? இந்த புத்திக்குள்ளதான் மனசில் வர விகாரங்களனு எல்லாம், இந்த விகாரம்னா பல விற்த்திகளனு புத்தி தெரிஞ்சுக்கிறது, கவனிக்கிறது, சிலது நல்லதே கெட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறது அந்த விஞ்ஞானமய கோஷம். அப்போது மனசுன்னு தாண்டி வந்துட்டோம். எதுக்கு சொல்கிறது எல்லாம்? இப்போது இந்த 3 பதங்கள் பார்த்திங்கன்னா நிர்விகார, நிர்விசேஷ, நிராகாரம் అనేది இங்கே கவனிக்கலாம். அதனால அது எதுக்குமே ஒட்டுக்கலை. அப்புறம் புத்திக்கு போய் பார்த்திங்கன்னா புத்தி திருஷ்டியில் இது எல்லாமே தெரிகிறதே தவிர புத்தி தெரிஞ்சுக்கிறது, டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. அந்த புத்தியில் கூட வர புத்திக்கு சைத்தன்யம் எங்கேருந்து வந்துச்சுன்னா சிதாபாசம் மூலமாக வந்தது ரிஃப்ளெக்ஷனும். அந்த ரிஃப்ளெக்ஷனும் பரமாத்முடைய சைத்தன்யம். அப்போ எங்கேயுமே எதுவுமே ஒட்டுக்கலை. ஆனால் ஒட்டுக்கிற மாதிரி, அப்புறம் அபிமானப்படுற மாதிரி, என்னோடது நான் அనే భావన மட்டும் ஒன்றும் அங்கே அகங்காரம் అనేది இந்த చిదాభాసத்தில் விஞ்ஞானமய கோஷத்தில் உருவாயிடுது. இது போய் அது சொல்கிறதுக்கு தான், அது இல்லாதது போய் இவ்வளவு படுத்துறதே. ஆமாம், இல்லாத கனவு ஒன்று தொந்தரவுப்படுத்துறதா இல்லையா? சொல்லிட்டார் இல்லை அந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி. ஸோ இதுதான் சாதனா. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இப்படி நமக்கிட்டேருந்து எல்லாத்தையும் இப்படி சிந்திச்சு விசாரித்து விஸ்லேஷனம் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். அந்த டெக்னிக்ஸ் தான் சாஸ்திரம் சொல்லித்தருது, குரு சொல்லி தருவார். இப்போ இது இப்படி எல்லா இந்திரியத்திலும் நீ கவனிங்க இந்த மாதிரி. ஆனால் அப்படியே ரூட்டு போனால் எங்கே போகிறோம்? பிரம்மம் நிர்விசேஷ நிராகார நிர்விசேஷ நிர்விகார அந்த பிரம்மம் ஏகவஸ்து கிட்ட வருவோம். அதனால் அப்போ பேதம் எங்கே இருக்கு? நீ சொல்கிற நாமரூபங்கள் கூட வெளியில் வஸ்து சாலிடாக அது அங்கே இருக்குன்னா
இல்லை. அது கூட அது என்ன ஆகிறது, காணப்படுறது இருக்கிற மாதிரி தோணு வைக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு புஷ்பத்தின்னு பார்க்குறோம், புஷ்பம் என்ன அப்படியே இருக்குமா? நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு விகசிச்சது, அது அப்படியே இருக்கும். என்ன ஆகும் அப்புறம்? கலர் ஃபேட் ஆகும். புஷ்பமும் உயிர் இருக்கிற வஸ்து இல்லைங்க. எந்த ஜட பதார்த்தமாவது எடுங்கோ, கொஞ்ச நாளைக்கு எல்லா வஸ்துவும் ஃபேட் ஆகும், வீக் ஆகும், உடஞ்சி போயிடும், உருகி போயிடும். எல்லாமே கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அது கவனிச்சா கூட அப்போ எந்த நாமரூபத்தின் நீ பிடிச்சி இது துருவம், இது கஷ்டிதம்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால பேதம் எங்கே இருக்கு என்றார். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் இதே நிர்விகார நிர்விசேஷ நிராகாரம் பற்றி சொல்லிட்டே வருவார். கொஞ்சம் 2-3 ஸ்லோகம். द्रष्टुदर्शन दृश्यादि भावशून्यैकवस्तुनि निर्विकारे निराकारे निर्विशेषे भिदा कुतः. அதே அங்கே வரி இங்கே ரிப்பீட் ஆகுது. முதல் வரி தான் முக்கியம். என்னப்போ త్రిపుటి అనేది இல்லை. த ட்ரையோ ஆஃப் தி త్రిపుటి பற்றி நேதி கூட பேசியிருக்கோம் இல்லையா? பார்க்கிறவன், பார்க்கப்படுறது, பார்க்கறேனே அந்த கிரியை. ஸோ கர்த்தா கர்மா கிரியை அது எதுவுமே இல்லை. அதுக்கு சம்ஸ்கிருத 3 பதங்கள் என்னன்னா திரஷ்டு, தர்ஷன அண்ட் திருஷ்ய ஆதி. பாவசூன்யம், பாவசூன்யி, அந்த 3மே இல்லை. ஏக வஸ்துவான பிரம்மத்தில் இந்த திரஷ்டா, தர்ஷனம், திருஷ்யம், த நோயர், அது எதுவுமே இல்லை இங்கே. அதனால சீயர், சீன் அண்ட் சீயிங்கன்னு சொல்லுவோம். திரஷ்டான்னா சீயர், அண்டு சீயிங் தர்ஷனம், அப்புறம் திருஷ்யம் பார்க்கப்படுற வஸ்து. இது பல விதமாக வேறு நொயர், நோண்ட், நொயிங் எல்லாம் பலதாக சொல்லுவோம். இது 3மே அங்கே இல்லை. பாவசூன்யை, இந்த பாவம் இருக்கு. ஏன்னா பார்க்குற நானே பார்க்கப்படுறது கூட. பாருங்க, இது முன்னாடி சாதனை சொல்லும் போது நான் வெளியில் வஸ்துகள் இருக்குது, இந்திரியம் இருக்குது, இப்படியெல்லாம் பிரித்து போனோம். ஆனால் இது இவ்வளவு சொன்னமே, மனசு, புத்தி, சித்த, அகங்காரமாவது, புலங்களாவது, வெளியில் வஸ்துகளாவது, ஜகத் மொத்தம் ஒரே பிரம்மம் தான். அதனால வெளியில் உள்ள இல்லைன்னாரு நேற்றுக்கு. அந்தர்பகி நாஸ்தி, பாஹ்யமும் அந்தரமும் இல்லை. அதுக்கு தான் ஆகாயம் எக்ஸாம்பிள் சொல்லுவார் அடிக்கடிக்கு, மறுபடியும் கூட சொல்லுவார். ஆகாயத்தில் இந்த டைரெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோமா? உண்மையாக டைரெக்ஷன்ஸ் இருக்கா ஆகாயத்தில்? சூரியன் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு பேசும்போது இந்த டைரெக்ஷனை சொல்லுறோம், சும்மா கல்பிக்கிறோம். நீ கல்பித்து சொன்னதுனால, நீ பேர் கொடுத்ததுனால நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தனே, அது சத்தியம் ஆகாது, சத்தியம் ஆக முடியாது. ஸோ நிர்விகாரே நிராகாரே, இந்த 3 வார்த்தைகள் ஆகாயத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆகாயம் அப்படி தானே. அப்போ ஆகாயம் அப்படி இருக்கே. அப்புறம் எந்த புலங்களை எடுத்தாலும், மனசு எடுத்தாலும், புத்தி எடுத்தாலும், அப்படி சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் வரைக்கும். அதுதான் சொல்கிறாரு. பிதா குதஹா, எங்கே வேற்றுமை துவைத்தம் இருக்கு? சும்மா பிளாபரிங் தான். ஸோ திரஷ்டா, திருஷ்யம், தர்ஷனம், இந்த 3மே இல்லை.
அடுத்த ஸ்லோகத்தில் இது என்ன புரிஞ்சுக்கணும்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் பக்தி சாஸ்திரபரமாக சொல்கிறேன் விஷயம். மொத்தத்தில் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் என்ன, இந்த பேசுகிறோம் இவ்வளோ நேற்றுக்கு இன்றைக்கி இதெல்லாம் ஆத்மாலோ வேற்றுமை இல்லை, பிரம்மம்லோ வேற்றுமை இல்லை, பிரம்மம் ஒன்று தான். அதுக்கு தான் சார்வாத்மிய பாவம் அப்படின்னு சொல்கிறோம், பக்தி சாஸ்திரமாவது வேதாந்த சாஸ்திரத்திலாவது. இந்த சார்வாத்மிய பாவம் அதே மாதிரி சமாஹிதாயாம் சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படித்தோமா 399 ஏகவஸ்துனி. அப்போது அது என்ன, அப்படி என்னன்னா இன்னும் சுலபமான ஒரு சாதனை சொல்கிறேன் பாருங்க. பக்தாள் எல்லாம் பண்ணுறது இதுதான், ஞானியும் இதுதான் பண்ணுறோம். பண்டரிபுரத்தில் விட்டல பகவானுடைய பக்தாள் நிறைய பேர் இருக்காங்களா மகாராஷ்டிராவில். அதில் சந்த நாமதேவர், இவர் விட்டலுக்கு ரொம்ப நெருங்கி பக்தர் விட்டல்னு பார்ப்பார், விட்டலை கூட பேசுவார். அப்படியெல்லாம் தினந்தோறும் அந்த கோவிலுக்கு போனால் இவருக்கு விட்டலா அங்கே நிற்கிற மாதிரி தெரியும். அவ்வளோ அந்த இதில் பாவத்தில். ஆனால் ஒரு நாள் கோவிலுக்கு போனால் அங்கே விட்டல பகவான் இல்லை, விட்டலன் இல்லை. விட்டல இறங்கி எங்கோ போகிறான். போகும்போது நாமதேவ் பார்த்தார், எங்கே போகிறான் விட்டலான்னு சொல்லிட்டு விட்டலுக்கு பின்னாடியே போனான். இவனும் போய் 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 பார்த்தா விட்டலா எங்கோ அந்த கொஞ்சம் தூரமாக அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, காய்கறி தோட்டம். அந்த காய்கறி தோட்டத்துக்குள்ளே போனார். போனால் அங்கே அந்த காய்கறி தோட்டத்தினி வளர்த்தி காப்பாற்றிட்டு அது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு தோட்டமாளி இருக்கா. அவன் அங்கே போய் விட்டல நிற்கிறான். விட்டல பகவான் அங்கே வந்தது கூட அந்த தோட்டக்காரனுக்கு தெரியல. தோட்டக்காரன் என்ன பண்ணுறாராமா, ஏன் விட்டல இங்கே வந்தாருன்னா இப்படிப்பட்ட பக்தனா அவனை நான் பார்க்கணும்னு வந்தார். தோட்டக்காரனு விட்டலன்னு பார்க்கல, நாமதேவன்னு பார்க்குறாரு. என்ன இவன் என்ன பார்க்குறான், விட்டல என்ன பார்க்குறான் அவன்கிட்டன்னா, அந்த தோட்டக்காரன் பாடிட்டே விட்டலா வந்தது கூட கவனிக்கல, அவனுக்கு தெரியல. ஏன் அவன் பாடுறாரு, என்னது தக்காளி விட்டல்லா, பொட்லங்கா விட்டல்லா, பீரக்கங்கா விட்டல்லா, விட்டலா விட்டல்லா. விட்டல ரூபத்தில் இருக்கிற தக்காளி, தக்காளி ரூபத்தில் இருக்கிற விட்டலா, பொட்லங்கா ரூபத்தில் இருக்கிற விட்டலா. அப்புறம் இப்படி அங்கே இருக்கிற காய்கறி எல்லாரும் பார்த்து அது விட்டலாவை பார்க்குறாரு. என்ன சார் பைச்சமா அவனுக்கு? நீ அது சிகப்பான தக்காளியாக பார்த்தா கூட, தக்காளின்னு நீ பேர் கொடுத்தா கூட அது விட்டலா. இதுதான் சமத்துவ சமதர்ஷ சர்வாத்ம பாவம். அதனால தான் 24 மணி நேரமும் நம்ம என்ன பார்க்குறோமோ புலங்கள் மூலமாக அது பகவான் தான். 24 மணி நேரம் 24/7 365 டேஸ் கடவுளை பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம முட்டாள்தனமாக கேள்வி கேட்போம், வேர் த காட், வேர் இஸ் காட். இதுக்கு மேலே என்ன முட்டாள்தனம் இருக்குது? ஆனால் அந்த படிக்காத தோட்டக்காரனுக்கு புரிஞ்சிடுச்சு, அதுதான் பராபக்தி வந்துச்சு. பார்த்தீங்களா, சார்வாத்மிய பாவம். அதுக்கப்புறம் ஒரு ரூபத்தில் விட்டலை நிந்திட்டாயின்னா நிற்கலை என்ன, அவர் திரும்பி போனா என்ன, இங்கே பார்க்கறது என்ன, இது பார்க்குற பொருள் எல்லாம் பரமாத்மா. அதனால அப்போது பார்க்குறவனும் பரமாத்மா, பார்க்கப்படுறதையும் பரமாத்மா, எல்லாம் பரமாத்மா இருக்கும்போது இந்த அசல் 3 எப்படி என்ன சொல்கிறது, பார்க்குறவனும் பார்க்கப்படுறதை, இதெல்லாம் சும்மா பேச்சு தான். அதனால தான் வேதாந்தத்தில் திரிபுட்டி அந்த ட்ரையோ திரஷ்டா தர்ஷனம் திருஷ்யம் ஆர் நாட் தேர். அதெல்லாம் பாவசூன்யி, சும்மா இல்லாத ஒரு கல்பனை பாவனை தான். இப்போ சொல்லுங்க, அந்த நான் சொன்ன அந்த கதை நடந்த விஷயம், இந்த பாவம் நமக்கே வரக்கூடாது? கஷ்டமா?
படகு அதுதான் சொன்னது அங்கே சமாஹிதாயாம். மனசு அப்படி என்ன, மனசு இல்லாமல் எதுக்கு இருக்கட்டும், எண்ணங்கள் வருதா, அது எல்லாமே அப்படி பார்க்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் 402வது ஸ்லோகம். கல்பார்ணவ இவாத்யந்த பரிபூர்ணைகவஸ்துனி நிர்விகாரே நிராகாரே நிர்விசேஷேபிதாகுதஹ. அதே கேள்வி என்ன యాంగిల్లో பார்த்தாலும் சரி, திருஷ்டிகோணத்திலோ சத்தியத்திலோ பேதத்தினை பார்க்க முடியாது, இருக்க முடியாது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி இங்கே உதாரணம் என்ன கொடுக்குறாரு, பிரளயம் வந்த சமயத்தில் டிசல்யூஷன் வந்தப்போ என்ன இருக்கும், மொத்தம் ஜலமயமாக இருக்கும். கல்பார்ணவ இவ எல்லா மொத்தம் ஒரே ஜலமயமாக இருக்கும்போது அங்கே எதுவுமே பார்க்க முடியாத போது, எப்படி பிரம்மதேவன் முதல் இந்த தாமரை பூவில் வந்தபோது பார்த்தா எல்லாம் ஜலம் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி அத்தியந்த பரிபூர்ண ஏகவஸ்து பாருங்க, மொத்தம் ஒரே பிரம்மமாக இருக்கும்போது, மொத்தம் ஜலமே இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன பேசுவேங்க, அப்புறம் குடத்தில் ஜலம், கணத்தில் ஜலம், சொம்பில் டம்ளரில் ஜலம்னு சொல்லுவியா? அப்படி சொல்கிறதுக்கு அசல் ஒன்றும் இல்லை, மொத்தம் ஜலமாகவே இருக்கு. அதுதான் அத்தியந்த பரிபூர்ணம். அந்த அத்தியந்தன்னா இங்கே ஒரு பிசுறு கூட எங்கேயுமே இடமில்லாமல் மொத்தம் சர்வம் சொல்லும் போது பரிபூர்ணமாக இருக்கிற ஏக வஸ்துவாக இருக்கிற அந்த பிரம்மம் இருக்கும்போதும் நிர்விகாரே நிராகாரே நிர்விசேஷமான அந்த ஏக வஸ்துவில் அப்படி அது எப்படி இருக்கு, கல்பார்ணமம் இவ அந்த பிரளய ஜலத்தில் இருக்கிற மாதிரி மொத்தம் அப்படி இருக்கும்போதும் எங்கே தான் பேதம் சொல்லுவேன்? அப்படிப்பட்ட பெரிய கடல், ஒருவேளை நீ கடலுக்குள்ளே கொண்டு போய் திரும்பி ஒரு சின்ன சொம்பு வச்சு, இதோ சொம்பு ஜலம், அது எங்கேருந்து வந்துச்சு? கடல் ஜலம் தானே. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்கிறது கூட அங்கே யாரும் இருக்க மாட்டான். இது உதாரணத்துக்கு கடலில் நீ ஒரு சொம்பு ஜலம்னா, நானும் சொம்பு ஜலம், அப்படி இல்லை. இங்கே பிரம்மன்கிட்ட வரும்போது அந்த சொம்பு பிரம்மந்தான், அது கையில் பிடிச்சிருக்கிற உன் கையும் பிரம்மந்தான், நீயும் பிரம்மந்தான், ஜலமும் பிரம்மந்தான், எல்லா பிரம்மந்தான். எந்த பல உதாரணம் எடுத்துங்கோ, பல பக்தாளுடைய பாவனை எடுத்துங்கோ, ஞானிகள். அப்போது இந்த பேதம் மொத்தத்தில் எப்படியாவது நீக்கணும், அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி, இது எப்படின்னா இந்த பூர்ணமதா ஸ்லோகம் அதோட அர்த்தம் அதுதானே. அதிபூர்ணம் இதி பூர்ணம் என்றா, அங்கே அதி என்ன அர்த்தம், தத்து. இது என்று சொன்னால் துவம் நீ, பரமாத்மா பூர்ணம், ஜீவாத்மா நீயும் பூர்ணந்தான். இப்போ இது ரெண்டு இருக்கான்னு ரெண்டு இல்லை, அந்த பூர்ணமே இங்கே காணப்படுறது, இங்கே காணப்படுறதான் நீ சொல்கிற. மறுபடியும் உள்ள ஆகாயம் குடத்தில் இருக்கு, வெளியில் ஆகாயம் இருக்கு. நீ உள்ளே இருக்க ஆகாயம், வெளியே இருக்கிற ஆகாயம், நீ சும்மா கூப்பிடு பேசு, உனக்கு தான் வாய் வலி. ஆகாயத்துக்கு ஏதாவது தெரியுமா, இவன் என்னடா உள்ள வெளியிலன்னு சொல்கிறானே, ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதுக்கு இந்த பேதம் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான் ஞானிக்கு மொத்தம் இருக்கிறது ஒரே வஸ்துவாக இருக்கும்போது மனசு அதேதான், புத்தி அதேதான். ஓகே, அதனால இது சும்மா சர்வம் பிரம்மமயம்னு பாடுறது மாதிரி சொல்கிறது இல்லை. இப்போ கவனிங்கோ, எல்லாம்
எது எது உனக்கு தோணுறது புத்தினால மனசுனால இது தோணுறதில்ல, மனசு தான். சரி, எல்லா நல்ல விஷயங்களும் நீதான், எல்லா கெட்ட விஷயங்களும் நீதான், எல்லா தர்மமும் நீதான், எல்லா அதர்மமும் நீதான். சரியா? அப்புறம் எல்லா புண்ணியமும் நீதான், எல்லா பாப்பமும் நீதான். எல்லாமே நானாதான் இருக்கும்போது இங்கே நானன்னா பிரம்மம். யார் மேலே என்ன குற்றம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பேச முடியும்? இந்த உலகத்தை அப்படி தான் பார்க்கணும். அதனால் ரொம்ப இன்னோசென்ட்டாக ரொம்ப நல்லவங்கள மாதிரி கேள்வி, ஏன் லோகத்தில் சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஏன் வியாதிகள் வருது, ஏன் கவர்மெண்ட் இப்படி இருக்கு? த வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஏன் அது இல்லை, இருக்கிற மாதிரி அப்படி காணப்படுறது. இங்கே என்ன ஏதாவது காணப்படலாம், எப்படியாவது காணப்படலாம், ஏதாவது ஆகலாம். அதனால தான் சதாசிவ பிரம்மேந்தர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஏது இவன் சத்தி போன மனுஷன் வந்து 13வது நாள் அவனுக்கு சிராத்தம் வைக்கும்போது திரும்பி அந்த மனுஷன் அப்படியே 14வது சிராத்தம் வைக்கும்போது அவனு வந்து உட்கார்ந்தா கூட இந்த ஞானி ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டாராமா. ஏன்னா இந்த பிரகிருதியில் எப்படிப்பட்ட ஒரு அசம்பவமானது காணப்படுறது தானே, கனவுல காணப்படுறது இல்லை, அசம்பவமானதெல்லாம் காணப்படுது. அதனால தானே அகட்டித்த கட்டனா பட்டியசி மாயான்னு சொன்னதே. அது அப்படியே அவ்வளோதான் எடுத்துக்கோ, அவ்வளோதான். முக்கியத்துவம் கொடுக்காது. யாருக்கு கொடுக்கணும்? அது தெரிஞ்சுக்கிற பார்க்குற உனக்கு முக்கியத்துவம் கொடு. நீ யார்? நீ தான் அங்கே அதியாவாகவும் இருக்க, இங்கே நீயாவாகவும் இருக்க, மனசாவும் நீயாக தான் இருக்க. அதனால தான் சங்கரர் ஏதோ ஒரு இடத்துல துவம் குமார துவம் புமான் குமார குமாரி எல்லாம் ஸ்திரீ புருஷனா, அப்புறம் நபும்சகன அலி மாதிரி, ஜந்துவா பூனையா நாயா செடி கொடியா எல்லாமே நீதானே. அப்படி பல வேஷங்கள் போட்டு காற்றே ஓ பகவானேன்னு பக்தியில் சொல்கிறார். இப்படி சிந்திக்கணும், அவ்வளோதான். அதனால் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை. பூர்ணத்திலோன்னு கொஞ்சம் பூர்ணம் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கேன்னு சொன்னேன்னா அங்கே இருக்கேன்னு சொன்னான். பூர்ணஸ்ய பூர்ணமாதம், பூர்ணத்துக்கு ஒன்றும் குறையாது, குறைக்க முடியாது. இன்ஃபினிட்டில் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஃபைனைட்டில் பேசுவோம் ஃப்ராக்ஷன்ஸ். அசல் ஃபைனைட் எங்கே இருக்கு? ஃபைனைட் இஸ் பிரம்மா. லிமிட்டேஷன் அல்பம் பிரம்மா. அடுத்தது 403வது ஸ்லோகம். தேஜசீவதமோ யத்ர பிரலீனம் பிராந்தி காரணம் அத்விதீயே பரே தத்வே நிர்விசேஷேபிதா குதஹ. இங்கே உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா, வெளிச்சம் இருட்டு. இருட்டనేది இருக்கா? இருட்டనేది இல்லை. அதே மாதிரி அஜ்ஞானம் అనేది இருக்கான்னா இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தோணுறது. ஓகே, எத்திர பிராந்தி காரணம் தமஹ எத்திர பிரலீனம் தேஜசி இவ. எப்போ பிராந்தி பிராந்தி காரணத்தினால தான் அஜ்ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் அஜ்ஞானம் అనేది வாஸ்தவம் இல்லை, பிராந்தி అనేది வாஸ்தவம் இல்லையே. அதே மாதிரி இந்த இருட்டనేది அதையும் பேச்சு தான், நம்ம கொடுக்குற வார்த்தை தான் இருட்டనేది.
பிரம்மம்ல இருட்டு இல்லை, வெளிச்சம் இல்லை, ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் நீங்கள் கண்ணு மூடி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் இருட்டு பார்க்குறேன்னு சொல்லுவேன். கண்ணு இருந்தால் தானே பார்க்க முடியும். இருட்டு நீ கண்ணு பார்க்க முடியுமா? இல்லை கண்ணு திறந்தே இருட்டான ரூமில் உட்கார்ந்துருக்கீங்க, என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன பார்க்குறீங்கன்னு இருட்டுன்னு பார்க்குறேன்னு சொல்லுவீங்க. இருட்டுன்னு எப்படி கண்ணு பார்க்க முடியும்? கண்ணு பார்க்கல. அப்போ அதனால தான் தமச பரஸ்தாத், இருட்டு நீ வெளிச்சத்து நீ ரெண்டுத்து நீ தெரிஞ்சிக்கக்கூடிய சைதன்யம் வந்து அப்பாற்பட்டது. அது மாதிரி அத்விதீயே பரே தத்துவே, டிவிஷன் இல்லாத பிரிவில்லாத இந்த சுப்ரீம் பரே தத்துவே, அதில் பரே நிர்விசேஷமான பரே தத்துவே அத்விதீயத்தில் எந்த விசேஷனமும் இல்லாத பிதா குதா, பேதம் எங்கே இருக்கு? இந்த இருட்டு பற்றி சொல்கிறதுனால இது முன்னாடி சொல்கிறோம் இல்லையா, கதை பாகவத்தில் அங்கே வரும். இந்த சூரியனை இந்த மிஸ் டார்க்னஸ், இருட்டு தேவதாமா ஒரு வாட்டி பிரம்மதேவனை கேட்ட போய், பாரப்பா அந்த சூரியன் எப்போ வந்து என்ன துரத்திட்டே வரான், நான் சூரியன் ரொம்ப நல்ல அழகாக இருப்பாராமா, வெளிச்சத்தோடு நான் அவனை பார்க்கலாம், அவர் கூட காதல் பண்ணலாமனே நான் நினைக்கிறேன், ஆனால் அவரை வந்து என்கிட்டே உறவோட மாட்டுறான். அப்படியா? சூரியனை கூட்டிட்டு வா நீ ஒரு நாளைக்கு, எப்படியாவது ஏதாவது சொல்லி நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த இருட்டு வந்து அன்னைக்கிலிருந்து இப்போ இன்னும் அந்த சூரியனை வெளிச்சத்தினே சூரியனை பார்க்கறதுக்கு இருட்டு தேடிட்டே இருக்குதாமா. என்ன புரிஞ்சது? சூரியனை பார்க்கணும்னா அங்கே இருட்டு இருக்குமா? சூரியனை பார்க்கறதுக்கு போகிற இருட்டு அங்கே இருக்குமா? அதே மாதிரி பிரம்மமாக இருக்கிற ஞானஸ்வரூபமாக இருக்கிற எனக்குள்ள ஏன் இந்த தகராறு இல்லைன்னா, என்ன பண்ணுற? மனசு கல்பிச்சது, நீயாதான் ஊகிச்சது. ஊகிக்காது, மனசுன்னு கல்பிக்க விடாது. அது இருக்கிற இடத்துல அப்படி இருந்துட்டு அதுக்கு சொல்லித்தா, பிரம்மம் பிரம்மம் அன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் பாரு, ஏன் வெளியில் ஓடுறே அது மனசனே சொல்லி சொல்லி அது கேட்கும் கேட்கும். ஸோ அந்த மாதிரி தேஜசீவ தமோ யத்ர பிரலீனம். ஸோ அதனால் இருட்டு வெளிச்சம் అనేది ரெண்டு ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதுதான் கேள்வி. அத்விதீய பரே தத்துவே நிர்விசேஷ பிரம்மணி ஹவு டிஃபரன்சஸ் கேன் பி தேர்? பிரம்மே தான் சர்வத்திர இருக்கு. பாருங்க எவ்வளோ ட்ராஜடி இருக்கு. ஆனால் பேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நான், அவன், அது, இது, ட்ராப் ஆல் தட். அதுதான் இந்த நிர்விசேஷன வார்த்தை எப்படின்னு அர்த்தம்? சாமானியம் விசேஷம், இதெல்லாம் பேச்சுக்கு வார்த்தைகள் சொல்லுவோம். அப்படி ரெண்டு கிடையாது. அப்படிப்பட்ட பாவம் இல்லாத, காரிய காரண அனே ரெண்டு பாவங்கள் இல்லாத, ஆශ්‍රய ஆශ්‍රயி, இதெல்லாம் அப்பப்போ உபயோகப்படுத்துகிறோம். நாமம் நாமி அப்படியெல்லாம் கிடையாது. நிர்விசேஷன் அர்த்தம் இந்த லெவலில் இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது. ஆශ්‍රய ஆශ්‍රயி, பகவான் வந்து ஆශ්‍රயிக்கணும், நானும் ஆශ්‍රயிக்கிறவன். இதெல்லாம் முதல் பிகினிங்கில் இதெல்லாம் சொல்லுவோம். பக்தினே கூட அப்படியே பரிபக்குவம் பண்ணி ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் யார் நீ எங்கே ஆශ්‍රயிப்பே?
ரெண்டு இருந்தால் தான் இங்கே ஆசிரியக்கணும். ஆனால் இப்போ இந்த மனசுக்கு இது சரி பண்ணுறதுக்காக பகவான் ஆசிரியை எல்லாம் உள்ளக்கு திரும்ப இங்கே பாருன்னு இது சொல்ல வேண்டியிருக்கு. என்ன இதுதான் நடுவில் இருந்து எல்லாம் வெளியில் பார்த்துட்டு பலதெல்லாம் பார்த்து பலதை பற்றி சொல்லி இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது. அந்த மனசு பண்ணுற அந்த தொந்தரவு கலாட்டை குறும்புன்னு நிறுத்துறதுக்கு அங்கே பரமாத்மா பக்கம் திரும்ப, பரமாத்மனை ஆசிரியை என்ன அப்படின்னா பரமாத்மா வேறே, நீ வேறே, மனசு வேறே. திரும்பி எத்தனை வருது, ரெண்டன்னாவே பயம் வருதுன்னு சொல்கிறது உபனிஷத்து. த்விதியாத்வை பயம் பவதி. அப்புறம் இங்கே நீ பலது சொல்கிற. அப்புறம் பரிணாமி பாவனை இல்லை, விகாரி. இதெல்லாம் சம்ஸ்கிருதம் நம்ம அங்கங்கே கேட்ட பதங்கள் தான் பஞ்சதசியில் அதில். அப்புறம் ஆரம்பி. இப்படிப்பட்ட எந்த பாவன பேதமும் இல்லாத இடம், வஸ்து, நிலை நிர்விசேஷே. நல்லா சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நிர்விசேஷம்னா என்ன? நானு தோணுறதே எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும். இங்கே வயசு இருக்கன்னு மனசு காட்டுறது, வெளியிலோ திருஷ்யத்தில் பிரகிருதி காட்டுறது. அதனால் எனக்கு நானு சொல்கிறதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? அப்போ நானுதான், இப்போ நானுதான், எப்பவுமே நானுதான். ஆனால் அந்த நான் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் கோல், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டுமே செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி. அதனால் அடுத்த ஸ்லோகம் 404. ஏகாத்மகே பரே தத்வே भेदवार्ता कथं वसेत् सुषुप्तौ सुखमात्रायां भेदः केनावलोकितः. भेदम् ஏகாத்மகே பரே தத்வே பேதவார்த்தா. இப்படிப்பட்ட ஏகமான பரதத்துவமான அந்த பிரம்மனுக்குள்ள பேதமனை வார்த்தை அசல நிற்க முடியாது. எப்படி நிற்கும் அங்கே? ஹவ் இட் கேன் ஸ்டே? வசேத் கதம் வசேத் எப்படியான்னு கேட்குறியா? என்னன்னு புரியலையா? சுஷுப்தி நம்முடைய தூக்கம், நித்ரை பற்றி எக்ஸாம்பிள் சொல்கிறார் 2வது வரியில். சுஷுப்தவ், இந்த டீப் ஸ்லீப் நித்ரையில் சுகமாத்ராயாம், அங்கே என்ன இருக்குது? சுகம் இருக்குன்றது மட்டும் ஒன்று எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியறது. சுகம் மட்டும். அப்படிப்பட்ட அங்கே நீ ஏதாவது அந்த சுகம் అనేది கூட ஏதாவது விவரிப்பியா? அது ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி சுகமாக இருக்கு, புது ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி சுகமாக இருக்கு, நல்ல பொட்டேட்டோ பொரியல் சாப்பிட்ட மாதிரி ஏதாவது பேதம் இருக்கா அந்த சுகத்துக்கு? எல்லாரும் சொல்கிறது நல்லா தூங்கிட்ட, சுகமாக தூங்கிட்டேன். அந்த சுக அனுபவம் அங்கே இருக்கு. ஏதாவது பேதம் இருக்கும் அங்கே? பேதா கேன் அவலோகிதா. யாராவது நான் அந்த நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கேன் ஆனால் பேதம் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். இல்லை, ஆக்ஷேபணார்த்தமாக கேட்குறார் கேள்வி. கேன் அவலோகிதா, யார் பேதம் பார்ப்பாங்க? அப்போ மாதிரி இங்கே பிரம்மனில் மட்டும் நினைவில் வந்தபோது ஏன் இது இவ்வளோ பேதம் பார்க்குறேன்? சாஸ்திரம் சொல்கிறது இல்லை நீ சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், ஏகவஸ்து. இதெல்லாம் சும்மா மனசு பண்ணுற சேஷ்டை தான். மனசில் ஜஸ்ட்டு அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுட்டு பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நினைக்கிறதெல்லாம் விட்டுடும்.
நினப்புகளே விட்டுட்டு, அதனால தான் நினச்சாவே எண்ணங்கள் வந்தாச்சுன்னு மாட்டிக்கிறோம் சம்சாரத்தில். இப்போ எண்ணங்கள் வராமல் என்ன பண்ணணும்? முதல்ல அதான் இந்த பக்தி இதெல்லாம் பண்ணி உபாசனை மூலமாக எண்ணங்கள் எல்லாம் பகவத்மயமான எண்ணங்கள், சாத்விகமான எண்ணங்கள்னு இப்படி எல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாத்விகம் படியாது பகவத் எல்லாம் ஒரே தான், ஏகம் நிச்சலமான பிரசாந்தமான அத்விதீயமான ஸ்வரூபத்தில் இருப்பேன். ஸோ கேன அவலோகிதா, யாரும் பார்க்கறது இல்லையா அங்கே? அப்போ அங்கே பேதம் பார்க்கலை, ஆனால் நீ இருக்க இல்லையா? அப்போது இப்போ நினைவுல கூட நீ பேதம் பார்த்துட்டு இருந்தால் கூட இது கல்பிதம் அப்படின்னு உணரு. அடுத்த ஸ்லோகம். நஹ்யஸ்தி விஸ்வம் பரதத்வபோதாத் சதாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே காலத்ரயேனாப்யஹி ரீக்ஷிதோ குணே நஹ்யம்பு பிந்துரு மிருகத்ருஷ்ணிகாயாம். ரெண்டு நம்ம பாப்புலர் வேதாந்த உதாரணங்கள். ஒன்று காணல் நீர், இன்னொன்று கயிறு மேலே பாம்பு பார்க்கறது. அங்கே என்ன சொல்கிறாரு? நஹி அஸ்தி விஸ்வம் பரதத்துவ போதாத். உனக்கு இந்த பரதத்துவம், பரமாத்ம தத்துவம், ஏக வஸ்துவன் இந்த பிரம்ம ஜானம் உன்னுடைய புத்திக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா, நீ உணர்ந்தாயன்னா, ஓகே, அங்கே நஹி அஸ்தி விஸ்வம். அப்போது உனக்கு விஸ்வம் விஸ்வமாக தெரியாது, பிரம்மமாக தான் தெரியும். விஸ்வம் இருக்காதா? விஸ்வம் ஹி ந அஸ்தின்னு இல்லைன்னு என்ன அப்புறம்? கனவுல மாதிரி எதுவுமே தெரியாமல் போயிடுமா? அப்போ நித்திரத்தில் அப்போ எப்பவுமே நித்திர தூங்கட்டுமான்னா அப்படி முடியாதே. பிரகிருதி ஒன்று விடாதே, திரும்பி நினைவு வருமே. ஆனால் நினைவுல நீ பார்க்கறது பிரம்மமணி பாவத்தோட இரு. நினைவு நீ பாரு, ஆனால் பிரம்மம் தான் பார்க்குறேன். இங்கே கவலைப்படுறதுக்கு துக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது அடையிறதுக்கு இல்லை, இழந்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நோ கெயின் நோ லாஸ். நஹி அஸ்தி விஸ்வம் பரதத்துவ போதாத். ஏன்னா இந்த சதாத்மனி பிரம்மணி நிர்விகல் பாருங்கள், அந்த பதங்களை மறுபடியும் மறுபடியும் உபயோகப்படுத்திகிட்டே இருக்கிறார். இது ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டே நம்ம அப்படியே உட்கார்ந்து சிந்தனை பண்ணிகிட்டே அப்படியே அதில் லீனமாகி போகணும். மனசு அதில் போய் கலந்து போய் அதோட டீப் ஆழமான அர்த்தத்தில் அதை நான் ஆகணும். எப்படின்னா உதாரணம் பாரு. காலத்திலேயே ந அபி அஹிஹி ஈக்ஷிதா குணே. அந்த கயிறு மேலே குணன்னா கயிறு மேலே பார்த்த அந்த பாம்பு, கயிறு மேலே பிரமிச்சு நனிச்ச பாம்பு, அஹிஹி எது பார்த்தையோ, நீ பார்க்கறதுக்கு முன்னாடியும் அங்கே கயிறு தான் இருக்கு, பாம்பு இல்லை. நீ பார்த்து நினச்சப்பவும் நீ பிரமிச்சாயி, ஆனால் அப்பவும் கயிறு தான் இருக்கு. அப்புறம் இப்போ லைட்டு போட்டு தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக போய் தொட்டி பார்த்ததுக்கு அப்புறமும் 3 காலம். காலத்திலேயே ந அபி அஹிஹி, அங்கே பாம்பு இல்லை, அப்பவும் இல்லை, இப்போ இல்லை, அப்புறம் இல்லை, அது எப்பவுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், நஹி அம்பு பிந்து மிருகத்ருஷ்ணிகாயாம். நீ காணல் நீர் பார்க்கறதுக்கு முன்னாடியும் அங்கே ஜலம் இல்லை, காணல் நீர் பார்த்த அப்புறமும் அங்கே ஒரு பிந்து, ஒரு சொட்டு கூட அங்கே ஜலம் இல்லை. சரி, இப்போ காணாமல் போயிடுச்சேன்னா அப்பு இல்லை. அது 3 காலத்தில் அதில் எப்பவுமே இல்லை அங்கே, ஆனால் நடுவில் தோணிச்சு. ஆனால் இருந்தது என்ன? அங்கே அந்த சப்ஸ்ட்ராட்டம் பேஸ் என்னமோ அதுதான் இருந்தது, ஆனால் கயிறு தான் இருந்துச்சு அந்த உதாரணத்தில். இங்கே
நீ எந்த இடத்துல பார்த்து அந்த இடம் மட்டும் அந்த பூமி இருக்கு தவிர ஜலம் అనేది இல்லவே இல்லை. ஸோ எப்பவுமே இருந்தது என்ன? கயிறு தான். எப்பவுமே இருந்தது எப்பவுமே என்ன? 3 காலத்திலும் நீ பிரமிச்சப்போ, பிரமிக்கிறதுக்கு முன்னாடி, பிரம போனதுக்கப்புறம் இருக்கிறது ஒன்று தான். அது எப்பவுமே இருக்க. அதே மாதிரி தான் இந்த விஸ்வம் అనేది தூக்கத்தில் எனக்கு தெரியல. ஓகே, தூக்கத்தில் மட்டும் இல்லைப்பா, இப்போ கூட விஸ்வம் இல்லை. என்ன இருக்கு? பிரம்மம் தான் இருக்கு. யார் அது? நீதான். நீதான். அதனால் நான் எப்பவுமே இருக்கேன். எனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அனுபவத்துக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ எங்கே மரணம் இருக்குது, எங்கே பயம் இருக்குது, எங்கே யார் எதுக்காக எது பற்றி ஆசைப்படுவான், எதுக்காக ஓடுவான், எதுக்காக தலாடிச்சுக்குவான், எதுக்காக திண்டாடுவான் அப்படின்னு சொல்லி 406 மாயா மாத்திரமிதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததः இதி ப்ரூதே ஸ்ருதி சாக்ஷாத் சுஷுப்தாவனுபூயதே. அதனால் இவ்வளோ விவரித்து சொல்லியிருக்கோம் நண்பர்களே, சிஷ்யர்களே. இந்த இதம்னா நீ மனசுனால இந்திரியங்கள மூலமாக எதெல்லாம் இருக்க இந்த ஜகத்து, இது எல்லாத்துக்கு பேர் இதம். இது மாயா மாத்திரம், சும்மா தோற்றம்தான். இந்த துவைத்தம், இதம் துவைத்தம் மாயா மாத்திரம். அப்போ ஏதி சத்தியம்? அத்வைத்தம் ஓன்லி. பிரம்மம் ஏக வஸ்துவே இருக்கு, அதுதான் இருக்கு எப்பவுமே. அதுதான் பரமார்த்ததா. அதனால தான் பாரமார்த்திக சத்தியம். அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி, வியாபகாரிக சத்தியம் மித்யா இல்லை. அது அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரூதே ஸ்ருதி. ஸ்ருதி உபனிஷத்துகள், எல்லா உபனிஷத்துகள் அநேக வாட்டி அநேக சந்தர்ப்பத்தில் அது சாட்சாத் சுஷுப்தாவனுபூயதே. அது சுஷுப்தியுடைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சுஷுப்தௌ, நீ சுஷுப்தியிலோ தூக்கத்திலோ அனுபவிக்கிற பாரு அந்த விஷயத்தினே நிறையா வாட்டி நிறைய உபனிஷத்துகள் நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறது. அதனால் நானும் உனக்கு இப்போ ஏதோ ஸ்பெஷலாக உனக்காக நான் ஊகிச்சு சொல்ல மை டியர், புரிஞ்சுதா இப்போது? அதனால் இது பிடிச்சிக்கோ. பாரமார்த்திகம் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அனி உள்ள ஸ்ட்ராங்காக அந்த விஷயம் இருக்கும்போதும், இப்போது நான் விவகாரம் செய்ய வேண்டியது இருக்கே ஒரு பக்கம். ஜகத்து காணப்படுறதே, உடம்பு காணப்படுறதே. இப்போ 12:30 மணிக்கு சாப்பாட்டு ரெடி பண்ணிக்கணும், மறுபடியும் எல்லாம் சூடு பண்ணிக்கணும், இல்லை பண்ணணும். ஆனால் இது மித்யா மித்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஒருவேளை பார்க்குறியா, பிரம்மம் பரமாத்மா, இது ஈஸி கொஞ்சம். அதனால தான் பக்தின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாம்பார் பரமாத்மா, ரசம் பரமாத்மா, அந்த கேஸ் ஸ்டவ் பரமாத்மா, கரண்டி பரமாத்மா, ஓகே, சாப்பிட்ற தட்டு பரமாத்மா, ஜலம் பரமாத்மா. அதனால் ஒரு அந்த வஸ்துன்னு பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பக்தி பாவத்தோடு பார்க்கணும். அதோடைய சத்து ரூபமாக இருக்கிற பகவான் எத்தனை வகையாக காணப்படுறது பிரம்மம். நானே இத்தனையாக காணப்படுறேன், ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததில் அப்போது இன்னும் இந்த விஷயத்தில் நல்ல சிந்திக்கணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும், ஆத்ம விசார. ஓகே, அதுக்கு சொல்கிறாரு 407 அனன்யத்வமதிஷ்டானாத் ஆரோப்யஸ்ய நிரீக்ஷிதம் பாண்டித்யை பண்டிதைரஜ்ஜு சர்பாதௌ விகல்பௌ பிராந்தி ஜீவனஹ.
அனன்யத்வம் அதிஷ்டானாத் ஆரோப்பியஸ்ய நிரீக்ஷிதம். இந்த அந்நியத்துவம், வேற்றுமை, துவைத்தம், வேறு வேறன் இந்த பாவத்தினை அதிஷ்டானாத் ஆரோப்பியஸ்ய, யார் இந்த ஆரோப்பிக்கப்பட்ட அதிஷ்டானம் மேலே, பிரம்மன் மேலே கல்பிப்பட்ட இந்த நாமரூபங்கள் எல்லாத்தினையும் பார்க்கறது விடுறானோ, நிரீக்ஷிதம் பண்டிதைஹி, அறிவு இருக்கிறவன் அப்படி பார்க்க மாட்டான், வேற்றுமை பார்க்க மாட்டான். பண்டிதைஹி எப்படின்னா, ரஜ்ஜு சர்ப்பாதோ விகல்பஹ பிராந்தி ஜீவனஹ. விகல்பத்துக்கு காரணம் என்னன்னா பிராந்தி தான். இங்கே ரஜ்ஜு சர்ப்ப ஆதவ் அப்படின்னா அந்த கயிறு பாம்பு உதாரணம் மட்டும் இல்லை, எல்லா தங்க நகைகள் பார்க்கும்போது தங்கம் பற்றிக்கு ஞாபகங்களை நமக்கு நாமரூபங்கள் தான் நினச்சிக்கிட்டு ஏமாந்து போகிறோம். அதே மாதிரி இந்த முத்துச்சிப்பி, சீஷல் மேலே இருக்கிற காணப்படுற அந்த சில்வர்னெஸ்ஸு, அந்த ஷைனிங் இதெல்லாம் பிராந்தி தான். இல்லைன்னா போஸ்ட்டுன்னு பார்த்து கோஸ்ட்டை நினச்சதை. ஸோ அனன்யத்துவம் அதிஷ்டானம் மீத ஆரோபிக்கப்பட்ட இது எல்லாத்தினையும் இது இது கவனிச்சுட்டான் வைஸ் பர்சன், பண்டிதன்னா இங்கே வச்சார். இந்த சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்ட இந்த விஷயம் அதுக்கு ஐடென்டிக்கலாக இருந்தது. எது, அந்த முத்துச்சிப்பு மேலே இருக்கிற சில்வர்னஸ், சில்வர் நினச்சிக்கிறது சூப்பர் இம்போசிஷன். ஸோ சப்ஸ்ட்ராட்டமும் அப்புறம் அந்த சில்வர்னஸ் அது ஒன்று நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கே ஸ்லோகத்தில் முக்கியமாக என்னென்னா, அந்த பிராந்தி అనేది சப்ஸ்ட்ராட்டம் இல்லாமல் பிராந்தி ஏற்படுமான்னா ஏற்படாது. அதுதான் சொல்கிறார் இங்கே. சப்ஸ்ட்ராட்டம்க்கு ஐடென்டிக்கலாக எப்பவுமே அது கூட பக்கத்தில் இருக்கு. பிரமம் ஏற்பட்டதுன்னா வானவில்லு காணப்பட்டதுன்னா அங்கே ஆகாயம் இருந்திருக்கணும். இந்த க்ளவுடி ஸ்கை அண்ட் ஒரு பக்கம் சன் இருந்திருக்கணும். அது இல்லாமல் வானவில்லு தெரியாது. ஸோ சப்ஸ்ட்ராட்டம் இஸ், அந்த சப்ஸ்ட்ராட்டம் என்னான்னு தெரிஞ்சுக்கோ. இத்தனை காணப்படுறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, எது மேலே காணப்படுறது இதெல்லாம், இத்தனை எனக்கு தெரியுறதுன்ற இல்லையா. அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியோ, தெரியறது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீ முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறே. தெரிஞ்சுக்கிற நீ யார், உன்னோட ஸ்வரூபம் என்னான்னு விசாரணை பண்ணு அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சித்தமூலோ விகல்போயம் சித்தாபாவேன கஷ்சன அத்தச்சித்தம் சமாதேஹி பிரத்யக்ரூபே பராத்மனி. அதனால் எல்லா உன்னுடைய கஷ்டத்துக்கு, துக்கத்துக்கு, பிராந்திக்கு, மோகத்துக்கு, சோகத்துக்கு காரணம் சித்தம். சித்தக மூலக. பல வாட்டி இது பார்த்தோம் இல்லையா, மனையேவ மனுஷாணம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ அப்படின்னு அந்த மாதிரி. அப்போது விகல்பக அயம், அயம் விகல்பகக்கு மூலம் சித்தம், மூலம். చిత్త అభావే న కశ్చన. చిత్తం అనేది இப்படி சிந்திக்காம சித்தம் இல்லாமல் என்றார். அபாவியன்னு இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம் என்ன, இந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். சித்தம் இல்லாமல் எங்கே போகும்? இந்த மாதிரி சித்தம் இப்படி நினைக்கிற பாவனை இல்லாமல் இருக்கிற சித்த அபாவே விகல்பம் ந கஷ்டன. விகல்பம் ஏற்படவே ஏற்படாது. அதனால் என்ன பண்ண, அதக சித்தம் சமாதேஹே, அதக சித்தம் சமாதேஹே பிரத்யக்ரூபே பரமாத்மனே. அப்போ அந்த சித்தத்தினை பாருங்க, அபாவேன்னு சொன்னார். ஆனால் கீழே மதில் அப்போ என்ன பண்ணணும், அந்த சித்தத்தினை பரமாத்மா பிரத்யக்ரூபம் அந்தராத்மாவாக இருக்கிற பரமாத்மாவாக இருக்கிறவனோட ஸ்வரூபத்தினே நினச்சிக்கிறதுக்கு அந்த சித்தத்தினை அப்படியே திருப்பி விட்டுடு. சமாதேஹே,
அதிலேயே ஈடுபட்டுட்டோம், அதில் மேலேயே திருஷ்டி இருக்கட்டும், அதே நினச்சிட்டு இருக்கட்டும். விகல்பம் வருதா உடனே கட் பண்ணும், நோ விகல்பம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்றார். நாளைக்கு அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.